الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن صار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சதக்காவின் சிறப்பு என்ற பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கங்களை நாங்கள் தொடராக படித்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மூன்றாவது ஹதீஸுக்கான விளக்கத்தை ஆரம்பமாக படிப்போம். وأنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من أنفق زوجين من شيء من الأشياء في سبيل الله دعي من أبواب الجنة وللجنة أبواب. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவரொருவர் ஒரு சோடி பொருட்களை அல்லாஹுடைய பாதையில் செலவழித்தாரோ அவர் சுவன வாயில்கள் மூலம் அழைக்கப்படுவார். சுவனத்திற்கு பல வாயில்கள் இருக்கின்றன. ஃபமன் கான மின் அஹ்லி ஸலாத்தி துஇய மின் பாபிஸ் ஸலாஹ் ومن كان من أهل الجهاد دعي من باب الجهاد ومن كان من أهل الصدقة دعي من باب الصدقة ومن كان من أهل الصيام دعي من باب الريان. தொழுகையாளியாக இருந்த ஒருவர் தொழுகை என்ற வாசலின் ஊடாக அழைக்கப்படுவார். அல்லாஹ்வுடைய பாதையில் போராளியாக இருந்த ஒருவர் அல் ஜிஹாத் என்ற வாசலின் ஊடாக அழைக்கப்படுவார். சதக்கா செய்கின்றவர்களில் ஒருவராக இருந்தவர் சதக்கா என்ற வாசலின் ஊடாக அழைக்கப்படுவார். நோன்பாளியாக இருந்த ஒருவர் ரையான் என்ற வாசலின் ஊடாக அழைக்கப்படுவார். அப்பொழுது அபூபக்கர் சொன்னார்கள், ஃபகால அபூ பக்ரின் மா அலா மன் துஇய மின் தில்கல் அபுவாபி மின் தரூரத்தின் ஃபஹல் யுதுஆ அஹது மின் தில்கல் அபுவாபி குல்லிஹா. அவர்கள் சொன்னார்கள், அனைத்து வாசல்களினாலும் கட்டாயம் எல்லோரும் அழைக்கப்பட வேண்டிய தேவை இல்லை. இருந்தாலும் எல்லா வாசல்களினாலும் யாராவது அழைக்கப்படுவார்களா என்று ரசூலுல்லாஹ்விடம் கேட்டார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், நஅம், ஆம், வ அர்ஜு அன் தகூன மின்ஹும் முத்தஃபக்குன் அலைஹ். இந்த எல்லா வாயில்களினாலும் அழைக்கப்படுகின்றவர்களில் ஒருவராக நீர் இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இது சதக்காவின் சிறப்பை எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற ஒரு ஹதீஸ். ஹதீஸின் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் பணத்தை பற்றி சொல்லவில்லை, இது பண்டத்தை பற்றி சொல்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கு பணமும் இருக்கிறது, பண்டமும் இருக்கிறது. ஒரு சோடி பண்டத்தை, ஒரு சோடி பொருளை, அது எந்த பொருளாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தால், அதாவது ஒருவர் ஒரு ஏழைக்கு அதை கொடுக்க முடியும், ஒரு பள்ளிவாசலுக்கு கொடுக்க முடியும், ஒரு பாடசாலைக்கு கொடுக்க முடியும், ஒரு மதரசாவுக்கு கொடுக்க முடியும், அல்லது ஒரு மருத்துவமனைக்கு கொடுக்க முடியும், அல்லது தனது குடும்பத்தாருக்கு மத்தியிலே அந்த பொருளை கொடுக்க முடியும். எந்த பொருளும், ஒரு சோடி பொருளை யாராவது அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தால் சுவன வாயில்கள் மூலம் அவர் அழைக்கப்படுவார். மறுமையில் சுவனத்திற்கு பல வாயில்கள் இருக்கின்றன என்று முதலாவது ரசூலுல்லாஹ் சுவனத்தை பற்றி சொல்கிறார். அதன் பின்னால்
ரசூலுல்லாஹ் குறிப்பிட்ட இபாதத்துக்களிலே ஈடுபட்டவர்களை பற்றிய சிறப்பை சொல்கிறார். இங்கே தொழுகையாளிகள், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடியவர்கள், சதகா செய்தவர்கள், நோன்பு நோற்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் அந்தந்த அமலை முக்கியத்துவப்படுத்தி அந்த அமலின் பெயரில் சொர்க்கத்துக்கான வாசல்கள் இருக்கும். அவங்க குறிப்பாக செஞ்ச அமல்கள். உதாரணமாக உலகத்திலே எல்லா அமலையும் எல்லாராலையும் செய்ய முடியாது. சிலர் குறிப்பிட்ட சில அமல்களை விசேடமாக துனியாவில் செஞ்சு கொண்டு இருந்திப்பாங்க. தொழுகையிலே மிக பேணுதலாக ஒருவர் இருந்திப்பார், இன்னொருவர் சதக்கா செய்வதிலே அவர் முன்னிலை நின்றிப்பார், இன்னொருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே உழைக்கிற விஷயத்தில் பாடுபடுற விஷயத்தில் இருந்திப்பார். இப்படி குறிப்பிட்ட விசேடமாக அவங்க செய்த அமல்கள், அந்த அமல்களோட பெயரிலேயே சொர்க்கத்துக்கு வாசலிக்குது. அந்த வாசலின் ஊடாக அவங்க அழைக்கப்படுவாங்க. ஆனால் எல்லாரும் எல்லா வாசலினாலும் அழைக்கப்பட வேண்டிய கட்டாய தேவை இல்லை தானே. ஆனால் எல்லா வாசலினாலும் யாராவது அழைக்கப்படுவாங்களான்னு கேட்ட நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அவ்வாறு அழைக்கப்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னாங்க. என்றால் அபூபக்கர் அல்லாஹ்வுடைய பாதையிலே அதிகம் செலவழிக்கின்ற ஒரு மனிதர். அவருடைய மகளார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் அப்படித்தான் சதகா கொடுப்பதிலே முன்னிலை நின்றவர்கள். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியிலே அதிகமாக பணத்தையும் பண்டத்தையும் கொடுத்த ஒரு சஹாபிதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய எதிர்பார்க்க இருந்தது, நீங்கள் எல்லா வாசல்களினாலும் அழைக்கப்படுகிற ஒருவராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது பாபு சலா தொழுகை என்ற வாசல், பாபுல் ஜிஹாத் ஜிஹாத் என்ற வாசல், பாபு சதக்கா என்ற வாசல், பாபு ரையான் நோன்பாளிகள் நுழைகிற வாசல், இவை எல்லாவற்றாலையும் நீங்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உண்மையிலே இந்த வாசல் என்று வார நேரம் அது மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அது குர்ஆனில் நீங்கள் சூரத்துல் பக்கராவில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது அந்த காலத்தில் இந்த கொள்ளைப்புறமாக வீட்டுக்குள்ள வார ஒரு விஷயம் இருந்தது ரசூலுல்லாஹ் காலத்தில். அதாவது சில நேரம் அவங்க உம்ரா ஹஜ்ஜிக்கு ரெடியாகி அதில் ஏதாவது தடை ஏற்பட்டால் இஹ்ராமை கலைஞ்சிட்டு கொள்ளைப்புறமாக வாரது. தலைவாசலால் வந்தால் அது ஒரு முசீபத்து, அது ஒரு அபசகுணம்னு நினைச்சாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா சொன்னான், நீங்கள் அப்படி வரவானா, நீங்கள் தலைவாசலாலேயே வாங்கன்னு சொன்னான். அப்போ இது உதாரணமாக ஹஜ்ஜிக்கு போகிற மக்கள் பாபு சலாம்னு ஒரு வாசல் இருக்குது. ஹரத்தில் நிறைய வாசல்கள் இருக்குது. பாபு சலாம் என்ற வாசலினால கௌபாக்கு வர வேண்டும் என்று முண்டி அடித்து கொண்டு இருப்பாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் அந்த வாசனால வந்தாங்க என்ற ஒரு காரணத்துக்காக. ஆனால் ஹரத்தில் நிர்வாகம் சில நேரங்கள் அந்த வாசலை மூடிடுவாங்க. ஏண்டா சன நெரிசலால் உயிராபத்துக்கள் ஏற்படும் என்ற வகையில் அது ஒரு கட்டாய கடமை இல்லை, அந்த வாசலால் தான் வரணுண்டு. ஆனால் மனுஷன் வாழ்க்கையில் இந்த வாசல்ங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ தலைவாசலால் வாங்கிட்டு சொல்லுவாங்க தானே, வீட்டுலேயும் அப்படித்தான். நீ என்ன வீட்டுக்குண்டு ஒரு வாசலுக்கு இது கொல்லப்புறமா வாரா, இது ஒழுங்கா, இது ஒழுக்கமானு கேட்பாங்க மூத்தவங்க. வாசல் போட்டி அதுக்கு அதெல்லாம் வரணும். இது அப்போ இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அதே போலத்தான் இந்த அல்லாஹ் சொல்கிறான், அந்த நீங்கள் தலைவாயிலால் வாங்க நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறான். அது வினயம் என்னண்டா, இன்றைக்கு இஸ்லாத்துக்கும் தலைவாசலிக்குது சரி, ஆனால் இஸ்லாத்துக்குள்ள வாரவங்களுக்கு தலைவாசல் காட்டி கொடுக்கப்படுற இல்லை, சைட் கேட் தான் காட்டி கொடுக்கப்படுது. ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வரான்னு வச்சுக்கொள்ளுமே, அவருக்கு தலைவாசல் எதுன்னு சொல்லி கொடுக்கணும். சரி, நாங்கள் என்ன சொல்லி கொடுக்குறது? தொழுகையில் உள்ள சட்ட பிரச்சனை இது, தக்பீர் கட்டுற எப்படி,
அத்தேகத்தில் இருக்கிற இப்படித்தான் அப்படித்தானே சைட் வாசலை காட்டி கொடுக்குறது. அவங்களுக்கு காட்டி கொடுக்கப்பட வேண்டியதே தலைவாசல் தான். ஈமான் அடிப்படைகள், இஸ்லாத்தில் அடிப்படைகள், ஹலால் ஹராம் பேணி வாழ்கிற வாழ்க்கை, இப்படியான முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்படுற இல்லை. இதே மாதிரி தான் இஸ்லாத்துக்குள்ளே இருந்து தூரம் போன ஆட்களுக்கும் இந்த வாசலை காட்டி கொடுக்குற இல்லை. சைட் வாசல், ஃபிக்ஹ் பிரச்சனை, கருத்து வேறுபாடு, இதைத்தான் சொல்லி கொடுக்குறது. இமாம்களுக்கு மத்தியில், அறிஞர்களுக்கு மத்தியில் முடிவு காண இயலாத பிரச்சனையை ஒரு பாமர மனிதன்கிட்ட சொன்னால் அவன் எப்படி விளங்க போகிறான்? சரி, ஆகவே எல்லாத்துக்கும் தலைவாசல் இருக்குது. பள்ளிக்கும் இருக்குது, வீட்டுக்கும் இருக்குது, இஸ்லாத்துக்கும் இருக்குது என்கிற விஷயத்தையும் நாங்கள் இங்கே விளங்கி கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். கேட்குறாங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க சபையில். என்ன கேள்வி? மன் அஸ்மஹ மின்குமுல் யௌம சாயிமன், இன்றைய தினம் நோன்பாளியாக காலை வேளையை சந்தித்தவர் யார்? கால அபூ பக்ரின், அபூ பக்ரின் சொன்னாங்க, அன நான் சொன்னாங்க. கால ஃபமன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸத்தன், இன்று ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர் யார் என்று கேட்டாங்க ரசூலுல்லாஹ். கால அபூ பக்ரின் அன, அபூ பக்கர் நான் சொன்னாங்க. கால ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனன், இன்றைய நாளில் ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார்? கால அபூ பக்ரின் அன, அபூ பக்ர் சொன்னாங்க, நான் சொன்னாங்க. கால ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீதன், இன்றைய தினம் நோயாளியை சுகம் விசாரிக்க சென்றவர் யார்? கால அபூ பக்ரின் அன, அதற்கும் அபூ பக்கர் நான் சொன்னார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஜ்தமஅன ஃபீ இம்ரிஇன் இல்லா தஹலல் ஜன்ன, ரவாஹு முஸ்லிம். இந்த மேற்சொன்ன அனைத்து பண்புகளும் எந்த மனிதரிடம் ஒன்றாக அமைந்து காணப்பட்டதோ அவர் சொர்க்கம் நுழைவார். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாரி. அப்ப இந்த நாங்கள் படிக்கிற பாடம் சதக்காட சிறப்பு, அந்த சதக்காட சிறப்பு சம்பந்தமான பகுதி வருவது சரி. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹுடைய தூதர் இங்கு ரெண்டு வகையான உரிமைகள் ஒரு மோமின், ஒரு முஸ்லீம் ஒவ்வொரு நாளும் மல்டியாக செய்யணும், கலந்து செய்யணும் என்று எதிர்பார்க்குறான். அது என்ன ரெண்டு வகையான உரிமை? ஒன்று அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய உரிமை, ரெண்டாவது மனிதர்களுக்கு ஆற்ற வேண்டிய உரிமை. காலையில் எழும்புனா 24 மணித்தியாலத்தில் நாங்கள் அமல் செய்கிறேன்னு சொல்கிற நேரம் எங்களோட சிந்தனையில் ஓடி வாரது அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய உரிமையில் நாங்கள் கவனமாக இருந்து கொள்ளணும். 5 நேரம் தொழுவணும், முன்பின் சுன்னத் தொழணும், தஹஜ்ஜத் தொழணும், துஹா தொழணும், வித்ரு தொழணும், குர்ஆனை ஓதணும். மாஷா அல்லாஹ், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த கேள்வியை பாருங்க பாப்போம். முதலாவது கேள்வி, இன்றைய தினம் நோன்பாளியாக காலை வேளையை சந்தித்தவர் யார்? அப்ப இது எப்படின்னு சொன்னா, இது ஒரு மனிதனுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள ரகசியம். இன்றைக்கு உங்களை யார் நோன்பு பிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. பிடிச்சிப்பீங்க, வியாழக்கிழமை பிடிக்கிற ஆள் கேட்குறாங்க, திங்கக்கிழமை பிடிக்கிற ஆள் கேட்குறாங்க, மாசத்துல 3 நாள் பிடிக்கிற ஆள் கேட்குறாங்க. ஆனால் அவங்க யாருக்கும் சொல்றது இல்லை, அது சொல்ல மாட்டாங்க. அதான் அவங்களுக்கு மார்க்க சொல்லி கொடுத்தீங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இன்றைய தினம் நோன்பு நோற்றவர் யார்? இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த நல்லமல் செய்கிறத எல்லாருமே ரகசியமாக தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களோட இஹ்லாஸுக்கு அது பாதிப்பாக வந்துடும். ஆனால் ரசூலுல்லாஹ் சில நேரம் மற்றவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக இப்படியான சில கேள்விகளை கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ற நேரம் மற்றவர் தூண்டப்படுவார். அடே நானும் அப்படி செய்யணும், அப்படிதான் சபையில கேட்குறாங்க. நோன்பு நோற்றவர் யார்? அப்ப இது அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய உரிமை. சரி, அதுல அவருக்கு பிரயோசனம் இருக்குது. உடல் ரீதியா உள ரீதியாக அவர் நோம்பால அவருக்கு நிறைய பலாபலன்கள் இருக்கு தெரியும். ஆனா இது அல்லாஹுக்காக அவர் ரகசியமா செய்யற அமல். இப்ப அதுலயும் முன்னின்றிக்கிறாங்க அபூபக்கர், நான் தான் சொல்றாங்க.
அடுத்த கேள்வியை பாருங்க, அது மனிதனுடைய உரிமையோட சம்பந்தப்பட்ட அடுத்த சகோதரர்களுடைய உரிமை என்ன? இன்றைய தினம் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர் யார்? இந்த ஹதீஸ்ல வர ஒவ்வொரு ஹதீஸ்ண்டா வகி, அல்லாஹ்ட அனுமதி இல்லாம ரசூல்லா பேச மாட்டாங்கிறது குர்ஆன் சொல்லுது. வமா யன்திகு அனில் ஹவா, ரசூல்லா மனோ இச்சையின்படி பேச மாட்டார்கள். இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, வஹீயின் அடிப்படையில் தான் அவர்கள் பேசுவார். இவங்க பாருங்க, ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர்னு கேட்குறாங்க யாரு? அப்ப ஜனாசா முன்னால போற நேரம் பின்னால போறது சுன்னத்துங்கிறது விளங்கு. இந்த தபிஅண்டா யார் பின்தொடர்ந்து சென்றாரோ, ஃபமன் தபி, யார் சென்றார்னு கேட்குறாங்க. ஜனாசாவை பின்தொடர்ந்து போறது, தொழுகிறது, நல்லடக்கம், அதை சொல்ல இல்லை ரசூல்லா. இங்க பின்தொடர்ந்து பின்னுக்கு போறதே அமல் தான். பார்த்தீங்களா? பின்தொடர்ந்து சென்றவர் யார்? அதுக்கும் அவர் ஆம்னு சொல்றார். அப்ப இது ஒரு முஸ்லிமுக்கு ஆற்ற வேண்டிய உரிமை. மூணாவது கேட்கிறாங்க, இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார்? அதுவும் மனித உரிமையோட சம்பந்தப்பட்டது. நாலாவது கேட்கிறாங்க, நோயாளியை விசாரிக்க சென்றவர் யார்? அதுக்கும் அபூபக்கர் நான் தான் சொல்றான். அப்ப இதுல என்ன விஷயம்னு சொன்னா, இது ரசூல்லாவுடைய காலத்தில் ஒரு சபையில இருக்கிற நேரம் ரசூல்லா கேட்ட கேள்விக்கு 4 கேள்விக்கும் அவங்க தான் கையவசத்தி நான் சொன்னான். இப்ப இது நம்மட கால சூழல்ல இது ஒரு உதாரணம் தான். நாம எதையெல்லாமே மனிதனுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் இதுல வரும். இப்ப இதுல ஒரு மனிதனுக்கு உதவி செய்யறது, ஏழைகளுக்கு உணவளிச்சது தானே வருவது, உதவி செய்யறது. ஒரு மனிதனுக்கு ரோட்டை காட்டி கொடுக்குறது, நிற்பாருங்க எங்க போகணும், அது மனுஷனுக்கு செய்ய வேண்டிய தடுமாறி நிற்கிற நேரம் ரோட்டை காட்டி கொடுக்குறது சின்ன விஷயம். மாற்றுத்திறனாளி இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறது. நிறைய அமல்கள் இருக்குது, லிஸ்ட் பண்ண இல்லாது. ஆகவே காலையில் எழும்பின உடனே நாங்க தஹஜ்ஜத் தொழுது சுபுஹ் தொழுத உடனே யோசிக்கணும், இன்றைக்கு என்ன போல அடியானுக்கு நான் என்ன செய்யலாம், சரி நான் என்ன செய்யலாம். எங்களுக்கு தெரியும் சரியா, ஒரு ஆள் நிற்பாரு பள்ளி வாசலுக்காரு, நமக்கு தெரியும் ஒரு சலியை கொடுத்துட்டு போகிறோம், முடிஞ்சுது. அல்லாஹ் காட்ட வேண்டிய உரிமையை தொழுதோம், வெளியே பார்த்தா பள்ளியில் நிற்கிற ஆளிக்கிறார், கொடுத்துடும், முடியுது. இந்த மல்டியா செய்கிற பழக்கம் எங்கிட்ட வரும். அல்லாஹ் காட்ட வேண்டிய கடமைகளையும் செய்யணும், மனிதனுக்கு காட்ட வேண்டிய கடமையும் செய்யணும். கடைசியில் ரசூல்லா சொன்னாங்க, இந்த பண்புகள் அவ்வளவும் யாரிடம் ஒன்றா இருக்கிறதோ, மல்டியா இருக்கிறதோ, அவர் சொர்க்கம் நுழைவார். கண்ணியத்துக்குரியவர்களே, இது உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை ஒரு பக்கம் சாய விடாம, ஒரு பக்கம் சாய விடுறா, நாங்கள் அந்த அமல் இபாதத்துன்னு நாங்கள் லிஸ்ட் ஒன்று போட்டு வச்சுக்கிறோமே, அதுலேயே இருக்காம மனிதண்ட முகத்தையும் கொஞ்சம் பாருங்க. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மனிதர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய அமலையும் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அமலையும் கலந்து செய்கிற ஒரு பழக்கத்தை சஹாபாக்கள்கிட்ட அவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய வகுப்பை நிறைவு செய்வதற்காக ஒரு சிறிய ஹதீஸை மட்டும் கடைசியாக விளங்கப்படுத்துகிறேன். அன்ஹு கால், அதையும் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா நிசா அல் முஸ்லிமாத்தி லா தஹ்கிரன்ன ஜாரத்துன் லிஜாரத்திஹா வலவ் ஃபிர்ஸன ஷாத்தின். இந்த ஹதீஸ் முத்தஃபக்குன் அலைஹி, புகாரி முஸ்லிம் வந்து. குறிப்பாக இந்த ஹதீஸ் யாருக்கு சொல்லப்படுவதா, முஸ்லிமான பெண்மணிகளே, முஸ்லிமான பெண்களே என்று சொல்றாங்க. அதாவது ஒரு அண்டை வீட்டு பெண்ணை இன்னொரு அண்டை வீட்டு பெண் இழிவாக கருத வேண்டாம், அற்பமாக கருத வேண்டாம். அவள் ஆட்டுக்காலை சமைத்து கொண்டு வந்து உங்களுக்கு தர்மம் செய்தால் கூட, ஃபிர்ஸன ஷாத் என்று சொன்னா ஆட்டுக்கால், ஆட்டு குழம்பு,
அதை கொண்டு வந்து ஆக்கிக்கிட்டு வந்து தாரா. இது ஒரு கறியா? உனக்கு வேற கறி கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. உங்களோட பார்வையில் அது அற்பமா இருக்கலாம். ஆனா அவ கொண்டு வந்து எந்த மனசோடு கொண்டு தாரா? பக்கத்து வீட்டு சகோதரி, பக்கத்து வீட்டுக்காரவங்க, இன்றைக்கு நான் இதைத்தான் சமைச்சிக்கிறேன். சரி, இது என்ன விஷயம்டா? சதக்கான்னு சொன்னா எதையுமே இழிவா கருதப்படாது. நீங்க 20 ரூபா கொடுக்குறீங்களா, அதுவும் சதக்காங்க தான். 20 லட்சம் கொடுத்தாலும் சதக்கா தான். அது எப்படி பெருமதியா மாறும்னா எங்களோட உள்ளத்தை பொறுத்தணும். சரி, அவருக்கு கொடுக்கல 20 லட்சம் கொடுக்குறாரு, எனக்கு 200 ரூபா தான் கொடுக்குறேன்டா நான் வந்து தாழ்வு செக்கில் எனக்கு வரக்கூடாது. எனக்கு ஏன்றதை நான் செய்யும். சரி, உதாரணமாக வெள்ளிக்கிழமைகளில் நீங்க பார்ப்பீங்க, நம்மளோட சகோதர சிலர் சோத்து பார்சல் அடிச்சு கொண்டு வந்து பள்ளியில கொடுத்துட்டு போறதை பார்க்குறீங்க. சரியா? அது புரியாணி பார்சல் தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. புரியாணி கொடுக்க வேண்டிய ஆளுக்கு அதை கொடுப்பாங்க, சாதாரண ரைசன் குறிக்கும் அதை கொடுப்பாங்க. இங்க பாருங்க, அரபிகளோட பார்வையில ஆடுங்கிறது பெருமதியான சொத்து. இன்றைக்கும் தான் மாட்டை விட ஹதீஸ்ல கூட ஆடும் ஒட்டகமும் தான் வரும். எனவே தான் இந்த அக்கீக்கா கொடுக்குற நேரம் ஆடுன்னு வருவது. சரி, இன்றைக்கும் பெருமதி தான் ஒட்டகமும் ஆடும். ஆனா அந்த ஆட்டுல தொடை பகுதியை தான் ரசூல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அரபிகளும் அப்படித்தான், இன்றைக்கும் தான். இந்த கால் தானே, கால் குழம்பு கணக்கெடுத்து வீசிடுவாங்க. இப்போ நாங்களாம் அப்படித்தான், அதை சுட்டி சுரண்டி சூப் போடுவோம். பெரிய ஒரு பிரதான கறியை ஆக்கி வைக்க மாட்டோமே, கால் குழம்பு ஆக்கி வைப்போமா? நாமோ சூப்பு தான் போடுவோம். அப்ப சொல்றாங்க, ஒரு பெண்மணி அந்த ஆட்டுக்காலை சமைச்சுக்கிட்டு வந்து நீட்டு இருந்தா பிடிங்க நம்ம வீட்டுல ஆக்குன்னு சொன்னா இதுவும் ஒரு கரியாடின்னு சொல்லாம அற்பமா கருத வானா, அதுவும் சதக்கா தாண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்மணிகளுக்கு சொல்றாங்க. அப்ப நாங்க எங்கட வீட்டுல நாங்க எங்கட ஊரை, எங்கட கலாச்சாரம், எங்கட மரபு பாரம்பரியத்துக்கு ஏற்ப நாங்க ஒரு கறியை சமைச்சிப்போம். சரி, ஒரு உதாரணமா ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு ஆட்களோட நிலைமை வித்தியாசமாயிக்கும். எல்லாருக்கும் எல்லா நிலைமையும் வசதி ஈக்காது. ஆனா மனசு வச்சு இன்றைக்கு நான் இதைத்தான் ஆக்குனேன், அடுத்த வீட்டுக்கு ஒன்று கொடுப்போம்ன்ற ஒரு மனசு, நல்ல மனசோடு வந்தா எதையுமே நீங்க உங்களுக்கு சில நேரம் நீங்க அதை விரும்பி சாப்பிட மாட்டீங்க, வழக்கத்துல இல்லை. அப்படி இருந்தா கூட நீங்க முகத்துக்கு முன்னுங்கன்னு சொல்லிடாங்க, வாங்கி வச்சிருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, உங்களுக்கு யாராவது அத்தர் தந்தா, நறுமணம் தந்தா அதை வானாண்டு மறுக்க வானாம். அது அத்தர் ஹதீஸ் இல்லை, அது நான் விளங்கினபடி ஒரு மனிதனுடைய மனதை புண்படுத்தாமல் நடந்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன யோசனை. என்ற அத்தர் எல்லாருக்கும் பிடிக்காது. சில பேருக்கு தும்மல் அடிக்கும், சில பேருக்கு தலை சுத்தம், அப்படி இருப்பாங்க. ஆனால் கொண்டு மனசால் அப்படி தந்தா நீங்கள் அவரோட கௌரவமாக நடந்து கொள்ளுங்க. இதெல்லாம் தூக்கிட்டு வாரீங்களேன்னு சொல்லி முகத்துக்கு முன்னுக்கு ஏசாதீங்க. அதே மாதிரி தான் இந்த ஹதீஸையும் சொல்கிறான். ஆட்டு குழம்ப சமைச்சு கொண்டு வந்து உங்களுக்கு தந்தா கூட இது என்ன கறியா, இது வேற உனக்கு வேற வேலை இல்லையான்னு கூட கேட்டுறாங்க. ஏன்னா உறவு முறிஞ்சு போயிடும், அண்டை ஏழை உறவு முறிஞ்சிடும் என்ற விஷயத்தை தான் இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.